கோவை பீளமேடு பகுதியில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பொதுநல அறக்கட்டளை சார்பில் கல்வி மற்றும் மருத்துவ உதவித்தொகை வழங்கப்பட்டது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பொதுநல அறக்கட்டளை சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மரம் வளர்ப்போர் குழு என இயங்கி கோவை பீளமேடு ரயில் நிலைய வளாகத்தில் ரயில் நிலைய அதிகாரிகளுடன் இணைந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டு பராமரித்து வந்தது. மேலும் இந்த மரங்களில் சுமார் 200 மரங்கள் மியவாக்கி முறையில் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. குழு நண்பர்கள் கூடுதலாக சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உதவலாம் என முடிவு செய்ததைத் தொடர்ந்து கோவை பீளமேடு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பொதுநல அறக்கட்டளை என 2024 ஆண்டு பதிவு செய்யப்பட்டது. அறக்கட்டளை கௌரவ தலைவராக துரைசாமி, தலைவராக வெங்கடபதி, செயலாளராக விஜயன், பொருளாளராக ஆறுசாமி மற்றும் 20 அறக்காவலர்களை கொண்டு இயக்கி வருகிறது. இந்த அறக்கட்டளையின் மூலம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் சுமார் 500 நபர்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி மற்றும் தயிர் சாதம் வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு காந்திமா நகரில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு இரவு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் அக்னி நட்சத்திர காலங்களில் 250 லிட்டர் நீர்மோர் சுமார் 25 நாட்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. பீளமேடு மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளி மற்றும் எம்விஆர் நடுநிலைப் பள்ளிகளில் ஆரோ குடிநீர் அமைப்பு நிறுவப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. பீளமேடு பகுதியில் ஆதரவில்லா குடும்பங்களில் இறந்தவர்களின் அந்துமா கிரியே பண உதவி செய்யப்படுகிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து இந்த வருடம் சமூகத்தில் பின்தங்கிய 10 ஏழை மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் மருத்துவ உதவித்தொகை வழங்கப்பட்டது.